சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சாலிகிராமம்ல தான் இருக்கும். இங்கே பேட்கோ எனர்ஜி அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷாப்பில் தான் வந்திருக்கோம். நம்ம கூட சார் இருக்கிறாங்க. சார் வந்து டிவிஎஸ் நிறுவனத்தோட ஐக்யூப் வாகனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் வினோத். ஓகே சார். இந்த வாகனம் வாங்கி எவ்வளோ நாள் சார் ஆகுது? இந்த வாகனம் வாங்கி ஒரு 6 மாதம் ஆச்சு. ஓகே சார். இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஒரு 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே சார். தினசரி எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் பண்ணுறீங்க? தினசரி ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் டிரைவ். ஓகே. எவ்வளோ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது? மைலேஜ் வந்து ஒரு 90 to 100 கிடைக்குது. ஓகே. அதிக வேகமாக எவ்வளோ வரைக்கும் போகலாம்? இதில் வந்து 70 கிலோமீட்டரில் 75 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போகலாம். ஓகே. சார்ஜிங் நேரம்? சார்ஜிங் நேரம் ஒரு முழு பேட்டரியும் சார்ஜ் பண்ணணுன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். பட் வந்து நம்ம ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதாக சார்ஜ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் வர வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. சரிவான பாதைகளில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த பிரிட்ஜு அதிலெல்லாம் ஏறுறது இறங்குறது அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். நம்ம ரோடு தான் கொஞ்சம் பள்ளங்களும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. கரடு முரடான பாதைகளில்? ஆமாம். நம்ம ரோட்ஸே மோஸ்ட்லி அப்படி இருக்குது. பட் அதை தவிர்த்து வந்து நம்ம வெளியில் எங்கேயா அவுட்டரில் போகும்போது சில சமயம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதில் ஒத்தையடி பாதை மாதிரி சில இடத்துல குறுக்கு பாதைகள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல போகிறது தப்பு. சில இடத்துல நிலத்தில் வந்து வெட்டி போட்டிருக்கேன், அந்த இடத்துலலாம் போகிறதுலையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த மாதிரி டைம்லேயும் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது உங்களுக்கு? சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது. நம்ம ஏதாவது பள்ளத்தில் விழுந்தால் அடுத்த பிக்கப்பும் நல்லாவே இருக்குது. ஓகே. பிரேக்கிங்லாம் எப்படி சார் இருக்குது? பிரேக்கிங் நல்லா இருக்குது. இன்னும் ஃபைனலாக அதுதான் நம்ம அது எதுக்காக நம்ம இந்த டிவிஎஸ் எடுத்தோன்னா வந்து ஏற்கனவே நிரூபித்த கம்பெனினால் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா வந்து இந்த இதை சூஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் அதுக்கேற்றதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே சார். சரிங்க சார். இரவு நேரங்களில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த டைமில் லைட்டோட வெளிச்சம் எல்லாமே? அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சிறப்பாகவே இருக்குது. ஓகே. மழை நேரங்களில் போனால் தான் 6 மாதம் ஆகிடுச்சின்னு சொன்னேன். நம்ம கடைசி அக்டோபர் கிட்ட தாண்டி தான் வாங்கினோம் இதை. நியர்பை அதுக்கப்புறம் அந்த மழை நேரத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு சேஃப் லெவல் ஆஃப் வாட்டர் இருக்கோ அதில் நம்ம ஓட்டியிருக்கோம். அந்த வகையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஓகே. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை? இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சர்வீஸும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாதனால அது சர்வீஸும் கம்மியாக இருக்கிறதுனால, ப்ளஸ் வந்து பெட்ரோல் பங்குக்கும் அடிக்கடி போக வேண்டிய தேவை இல்லாதனால இப்படியே பக்கத்துலேயே இருக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. ஓகே. இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லலாம்? பிடிச்ச விஷயம்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதை ஒன்று வந்து பெட்ரோல் பங்குக்கு போக தேவையில்லை, வீட்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம பெட்ரோல் வண்டியில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும், கொஞ்சம் மாறும், சத்தங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வண்டியில் சத்தங்கள் அதிகமாக இல்லை. ப்ளஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கிட்டோன்னா வந்து இந்த வண்டி மாதிரி எந்த யூஸுமே இல்லை அப்படி சொல்லலாம். ஓகே. ஓகே. சரிங்க சார். குறைகள் ஏதாவது இருக்கா? குறைகள்னு பார்த்தா வந்து இப்போ தான் வந்திருக்குது. பேட்டரியோட விலைகள் தான் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. இது போக போக ஆண்டு காலங்கள் வந்து நிறைய பேர் உபயோகிக்கும் போது வந்து இதோட மாற்றங்கள் இருக்கும். அதனால் மலிவு விலைக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த கட்டமாக போகிறதும் இதுக்கு தான் போகணுன்னு விரும்புகிறேன். பட் அதில் எந்த மாற்றங்களும் வரலைன்னா அப்போ யோசிக்கிறது மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. சரிங்க சார். மற்றவங்க வந்து கேட்பாங்கல்ல, நீங்கள் சாலைகளில் பயணம் பண்ணும்போது இந்த வண்டி பற்றி என்ன கேட்குறாங்க? இந்த வண்டி பற்றி கேட்கும் போது வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிஎஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்ட கம்பெனினால் வந்து ஏற்கனவே உறுதியான கம்பெனினால் வந்து எதுவுமே அதை பற்றி எதுவும் டவுட்டும் இல்லை. ஜென்ரலாக கேட்குறாங்க, இது எவ்வளோ கொடுக்குது, எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு உங்களுக்கு சுகமாக இது கரெக்டாக இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. இது மேலே ஏறாதுன்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன் எல்லாமே என்னோடய உபயோகத்துக்கு வந்து இது சிறப்பாகவே இருக்குது, அதனால் எந்த மாற்றம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே சார். பேட்கோ எனர்ஜியில் தானே நீங்கள் உங்களோட வாகனத்தை வாங்கினீங்க? ஆமாம். இங்கே வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கினேன். அவர்கிட்ட பிரதீப் குமார்கிட்ட தான் வாங்கினேன். ஓகே. வாங்கி வந்து நம்ம அந்த மெயின் அவரோட ஏதோ டைப் வச்சுருக்காரு, டிவிஎஸ் ஷோரூமோட ஏதோ டைப் வச்சுருக்காரு. அதனால் அவங்கக்கிட்டேருந்து நேராக போய் அப்புறம் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். சர்வீஸ்க்கு வந்து இவர்கிட்ட சின்ன சர்வீசஸ்லாம் இவர்கிட்ட வந்து பண்ணிக்கிறோம். நம்ம பெரிய அந்த முக்கியமான பாகங்களுக்கு வந்து வாரண்டி பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து அங்கே சொல்லுவார், நீங்கள் அங்கே நேராக போய் டிவிஎஸில் கேளுங்கன்னு சொல்லுவார். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்வீஸும் இதுவும் நல்ல சிறப்பாகவே போயிட்டுருக்கு. ஓகே சார். வண்டி வாங்கும்போது விலை எவ்வளோ சார்?
வண்டி வாங்கும்போது விலை எல்லாமே சேர்த்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,55 1,55,000 வந்தது. எல்லாமே சேர்த்து ஆர்டிஓ செலவு எல்லாமே சேர்த்து நம்ம கைக்கு வந்து சேர்கிற செலவு. ஓகே சார். நம்ம அப்போது வாங்கும்போது இது செகண்ட் மாடல்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஒரு மாடல் இருக்குது, 3 மாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாடலு இப்போ என்ன விலைன்னு எனக்கு தெரில. இப்போ நான் வாங்கி ஒரு 8 மாதமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 8 to 9 மாதம் ஆச்சு. இப்போ என்ன விலைன்னு தெரில. அந்த காலகட்டத்தில் இது 1.55 கிட்ட இருக்குது. ஓகே. இந்த வண்டி வாங்கினோடனே உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கா? வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்ரோல் வண்டி பயன்படுத்தியிருப்பீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு எலக்ட்ரிக் வாகனம் பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பெட்ரோல் வண்டியோட இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த பெட்ரோல் செலவு மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது போக வேறு ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்களா? ஆமாம், பெட்ரோல் நம்ம பங்குக்கு போக தேவையில்லை, வீட்டிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டோன்னா கரெக்டாக நம்ம இதை அந்த ஒரு உபயோகம் அதிகமாகவே இருக்குது. அதை தவிர்த்து வந்து இதுன்னு பார்த்தா வந்து இந்த வண்டி வந்து பெரிய வித்தியாசங்கள் இல்லை. பெட்ரோல் வண்டியும் இதுவும் வந்து ஒரு அளவுக்கு ஓட்டுறதுக்கு எல்லாமே இது இல்லை, சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது ஆக்டிவா மாதிரியே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். அந்த பெட்ரோல் வண்டியில் இருக்கிற வைப்ரேஷனு, அந்த விஷயங்கள், அப்புறம் வந்து அடிக்கடி நம்ம மெக்கானிக் போடைக்கு போக வேண்டாத விஷயங்கள், ப்ளஸ் பெட்ரோல் பங்குக்கு போக வேண்டிய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து குறைவாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு. ஓகே சார், சூப்பர். இந்த வாகனத்துக்கு 5 மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க? 5 மதிப்பெண்ணுக்கு வந்து நான் வந்து 4.5 மதிப்பெண் கொடுப்பேன். ஓகே, சூப்பர் சார். நன்றி சார். நன்றிங்க.